பிரசவத்திற்கு பிறகு பற்கள் எத்தி வருகிறதா? பிரசவம் என்பது மாதவிடாய் மற்றும் உடல் அமைப்பில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு நிலை. இந்த மாற்றங்கள் பொதுவாக உடலில் பல பகுதிகளிலும் பற்களில் மற்றும் காம்பு பகுதியிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். பிரசவம் முடிந்த பிறகு உடலில் ஹார்மோன்கள் சேஞ்சஸ் ஏற்படும். இதில் எஸ்ட்ரோஜன் மற்றும் புரோகெஸ்டரோன் போன்ற ஹார்மோன்கள் அதிகரிப்பதால் காம்பு மற்றும் பற்கள் அதிக செறிவுடன் குருட்டு பொங்கும் அல்லது வீங்குவதற்கான தன்மையை பெறலாம். இது பல் சிதைவை மற்றும் ஜெம் டிசீஸை அதிகரிக்க செய்யலாம். உடல் மெத்தம் மற்றும் உழைக்கும் நிலை. பிரசவத்திற்கு பிறகு 6 மாதங்கள் வரை உடல் மெத்தமாக இருக்கும் மற்றும் மாதாந்திர காலம் மீறல். இதனால் பற்கள் நேர்மறை இல்லாமல் ட்ரை மவுத் ஏற்படும். இது பற்களை பாதிக்கக்கூடும். குட் ஓரல் ஹைஜீன். பிரசவத்திற்கு பிறகு டெய்லி பிரஷிங், ஃப்ளாசிங் மற்றும் மவுத் வாஷ் பயன்படுத்துவது பற்களையும் மற்றும் காம்பு நோயை தடுக்க உதவும். ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ். பிரசவத்திற்கு பிறகு பற்களையும் காம்புகளையும் பராமரிக்க நியமிக்கப்பட்ட மருத்துவரிடம் பரிசோதனை செய்வது அவசியம். பல் பராமரிப்பு மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது பற்களின் ஆரோக்கியத்திற்கான பாதுகாப்பாக உதவும்.